இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாருங்கள், அழகான ஒரு நாட்டு ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணில் தெரிஞ்சுது. நல்ல பெரிய சைஸில் பூத்துருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூவோட அளவு எல்லாமே நல்லா பெருசாக தான் வருது. பனிக்காலங்கிறதுனால ரோஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேபிள் ரோஸ் மாதிரியே இருக்கும். கேசவர்த்தினி பாருங்கள் நிறைய தளைஞ்சு வந்திருக்குங்க. அதோட பூக்கள் பாருங்கள் அழகழகாக இருக்குது. கேசவர்த்தினியும் இந்த மேரிகோல்டும் இந்த பட்டன் ரோஸு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பூத்துருக்குங்க. தோட்டத்துக்குள்ளே போனாலே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மூணையும் சேர்ந்து பார்க்கும்போது எல்லாமே வேறு வேறு கலராக இருக்குது. எல்லோ, பிங்க்கு, பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கூட்டமாக தான் இன்றைக்கி இருந்தது. இந்த சைட் பார்த்திங்கன்னா லைட் பேபி பிங்க் கலர் ரோஸஸ் 2 ரோஸ் அழகாக பூத்துருந்தது. இன்னொரு மொட்டு இருக்குங்க. அப்புறம் அந்த 2ஐயும் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பொறிச்சிக்கிட்டேன். இது வந்து இந்த காஷ்மீரி ரெட் ரோசஸ் வெரைட்டி. ரொம்பவுமே விரிஞ்சிருச்சு. 2 கொத்து பூத்துருந்தது. ரோஸ்மெரி ஒரு கொம்பு தானாக விழுந்துருச்சு, என்னன்னு தெரில, அதை உடஞ்சிருச்சு போல் இருக்குங்க. சரி அதை எடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவும் எனக்கு ரோஸ்மெரி கொஞ்சம் பொறிச்சிட்டேன். நம்ம நூல்கோல்கள் வந்து இனி ஒரே நாள் இல்லை 2 நாளில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் 2 நூல்கோல், அப்புறம் இங்கே ஒன்று பக்கத்தில், இது கொஞ்சம் வளர்ச்சி கம்மி. இந்த 2ம் நல்லா வளர்ந்துருக்கு, அழகாக வந்து வந்திருக்கு. இங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது இன்னொரு வாரம் போகணும். அழகாக வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பொறிச்சிக்கலாம். பாருங்கள் இன்றைக்கோட ரோஸ் வந்து எனக்கு ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிருக்கு. நாட்டு ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. எப்பவும் போல் அவரைக்காய்கள் வந்து தோட்டத்தில் தினமும் நிறைய வருது. இப்போ என்னென்னா இப்போ பூக்கள் வந்து உதிர்றதில்ல, மழை நின்றுச்சு அப்படிங்கிறதுனால பனி தான் பெய்யுது. பனியில் நல்ல பூக்கள் விரிஞ்சு வருது. இப்போ பெஞ்ச மழையில் கூட கடைசியாக ஈரம் அதிகமாகி தக்காளி செடிகள்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ இருக்கிற தக்காளி செடியில் நம்மளது வந்து குட்டி குட்டி காய்கள் தான் வருது. எப்போ போல் காராமணிகளும் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வருது. பச்சை வெண்டைக்காய் நம்மளோட தேவைகளுக்கு அளவாக அழகாக டெய்லி ஒரு 5-10 அப்படின்னு விடும். இந்த வெண்டைக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஆயிடுச்சுன்னு. இதில் ஒரு 2 கத்திரிக்காய்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நீல ஊதா கத்திரிக்காய் ஒன்று நல்லா ஷைனிங்காக பெருசாக வந்திருந்தது, ஒன்று குட்டியாக வந்திருந்ததுங்க. இதுக்கப்புறம் எல்லாம் இனி பிஞ்சு தான் இருக்குது. பச்சை கத்திரிக்காய் 1 வந்திருக்கு. இந்த 3 வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ணலாம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இந்த குட்டி கத்திரிக்காய் செடிகளில் எதுவுமே இன்னும் பெருசாக வரல. நம்மளோட இந்த கொடிக்காயில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயும் அப்புறம் சிறகவரையும் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு முதலாக சிறகவரை இப்போ தான் வந்திருக்கு. நிறைய தடவை நான் சிறகவரை செடி வச்சுருந்தேன், ஆனால் கொடியில் ஏறி அப்படியே வந்து காஞ்சு போன மாதிரி தான் ஆயிருக்கு. இந்த கிளைமேட்டுங்கிறதுனால என்னவோ தெரியல, சிறகவரை வந்து காய் விடுற ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்க. இது வந்து நான் அடுத்த நாள் எடுத்த வீடியோ. அதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நூல்கோல் வந்து நம்ம 2 நாளில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நூல்கோலை வந்து எடுத்துட்டேன். பாருங்கள் 2 நூல்கோலும் அழகாக கிடச்சிருக்கு. நல்லா முத்திடுச்சு. நம்மளுக்கு சமையலுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. வேரை எடுத்து போட்டுட்டு மண்ணெல்லாம் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக நூல்கோல் குருமா அந்த மாதிரி வைக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த பிங்க் ரோஸ் பாருங்கள், இந்த பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் இது ஒரு ஊட்டி ரோஸ் வெரைட்டி தான். அடுத்த நாளும் வந்து நம்மளுக்கு நிறையா நாட்டு ரோஸ்கள் வந்திருந்தது. இந்த நாட்டு ரோஸோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த டெடி பேர் மேரிகோல்டில் நிறைய பூ இருக்குது. இதை பொறிச்சு கோர்த்து சாமிக்கு வைக்கணும், அதனால் அப்படியே விட்டுருக்கேன். இதுதான் நான் சொன்ன டேபிள் ரோஸோட ரோஸ் வெரைட்டி. ஒரே நாள் தான் தாங்கும், டேபிள் ரோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஒரு கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூட எடுத்துகிட்டு வரலைங்க, அதனால் ஒரு தொட்டியில் போட்டேன். இந்த தொட்டியில் ரோஸ்மெரி வச்சுருக்கேன், அது இன்னும் சரியாக வளராதனால அந்த தொட்டி அப்படியே எம்டியாக தான் இருக்குது. பாருங்கள் எல்லா ரோஸையும் அதில் போட்டு வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த ரோஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நிறையாவே இது வந்து பன்னீர் ரோஸ், இது நாட்டு ரோஸ். இந்த 2 ரோஸ் தாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் ரோசஸ். மற்றதெல்லாமே அதுக்கப்புறம் வந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சிலதெல்லாம் பொறிக்க லேட் ஆனதுனால உதிர்ந்து கூட போச்சு பாருங்கள். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லோ ரோசஸ் வந்து நிறையா மொட்டு வச்சுருந்தது. ஆனால் ஒரு சில முட்டுக்களெல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, என்னன்னு தெரியல. மருந்து எதுவும் நான் கொடுக்கல சரியாக இந்த தடவை, அதனால் வந்து விரியலை. விரிஞ்சிருந்த ரோஸை மட்டும் அடுத்த டேவும் பொறிச்சிக்கிட்டேன். ஒரு ரெட் ரோஸு, அதே மாதிரி இன்னொரு டார்க் பிங்க் ரோஸ்,
இந்த டார்க் பிங்க்லேயே ஒரு சின்ன பேபி பட்டன் ரோஸ் வந்திருந்தது, நல்லா வெல்வெட்டியாக. இந்த ரோஸ் தான் அது. இன்னும் கொஞ்சம் இந்த மினி பட்டன் ரோஸஸை வந்து பொறிச்சிட்டேன். ஆனால் பட்டன் ரோஸஸ் எதுலேயுமே ஒரு நாளைக்கு மேலே தாங்காது, வாடிரும். இன்னும் கொஞ்சம் விரியறது முன்னாடி பொறிச்சிருந்தா வேணால் நம்மளுக்கு ஒரு நாள் தாங்கியிருக்கும். நான் நல்லா விரிய விட்டு பொறிச்சதுனால நம்ம சாமிக்கு வச்சாலோ ஃப்ளவர் வாஷில் போட்டாலோ ஒரு நாள் தான் தாங்கும். ஆனால் அழகாக இருக்குன்னு. சிறகவரை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. அதோட பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே இருக்கிற இந்த மேரிகோல்ட் செடியில் நல்ல பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சிறகவரைக்கு கீழேயே அந்த மேரிகோல்ட் செடி இருக்குது. சிறகவரை கொடியில் ஏறிட்டுருக்கு. மேலேயும் இப்போ தான் காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. மேலே சிறகவரை நிறைய பூக்கள் வச்சுருக்கு. பூக்கள் விரிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு சிறகவரையோட காய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பீர்க்கங்காய் வந்து இந்த தடவை எனக்கு ரொம்ப கம்மியாக தான் காய்ப்பு வந்திருக்கு. அங்கங்கே ஒவ்வொரு சிறகவரை எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றதெல்லாம் இன்னும் இப்போ தான் வந்து பூ விடுற ஸ்டேஜில் இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துலையும் கூட கீழே கொடிகள்லேருந்து மேலே வரைக்குமே ஒவ்வொரு காய் வச்சுருக்கு. இந்த பக்கம் நம்ம தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு வெள்ளை கத்திரிக்காய் வந்துடுச்சு. நல்லா வந்து பெருசாகிட்டு இருக்குது. அது பிஞ்சு இன்னொன்று இருக்குது. பக்கத்தில் இருக்கிற செடிகள்லேயும் குட்டி குட்டியாக வெள்ளை கத்திரிக்காய்கள் வந்து அந்த இருட்டுக்கும் வெள்ளைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட பூக்கள் பாருங்கள் வயலட் கலரில் தான் இருக்குது. நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி எனக்கு ஒரு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிடச்சிருக்குங்க. ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஆனால் பாருங்கள், மழை பெஞ்சதுக்கப்புறம் சீக்கிரம் வந்து அழகாக ஒரு பெரிய பூவாக வந்திருக்கு. நம்மளோட வீட்டு தேவைக்கு இது அழகாக இருக்குங்க. நம்ம இதை வச்சு ஏதாவது காலிஃப்ளவர் சில்லி இல்லை குருமா அந்த மாதிரி பண்ணலாம், குழம்பு பண்ணலாம். ரொம்பவும் சூப்பரான பூ. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கோட அறுவடைகளில் சங்குப்பூ எப்போவுமே நாங்கள் பொறிச்சிருவோம். ஸ்டார் ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தான் லேசாக 2-3 காய் விட்டுருக்கு. இன்றைக்கி அறுவடை இவ்வளோதாங்க. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.